வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் பச்சை பட்டாணி வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். பச்சை பட்டாணி இருந்தால் இந்த ஸ்நாக் நம்ம செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பச்சை பட்டாணி வடை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. பச்சை பட்டாணி வடை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். வரமிளகா கூட பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு. இதை பார்த்தீங்கன்னா 1-2 நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இது கூட நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நைஸாக அரைக்காமல் இதையும் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். 1-2 இது போல் அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட நான் சேர்க்கலை. இப்படி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். மீதம் இருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்குவோம். இதையும் நம்ம கோர்ஸ் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சதை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கடலை மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பைண்டிங்காக இது சேர்க்குறோம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ண மாவில் நம்ம வடைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்குவோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ வடைகளை நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு இந்த அளவுக்கு நம்ம தட்டி சேர்த்துருவோம். ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஹைஸ் ஹீட்டில் வச்சிங்கன்னா வடை பார்த்திங்கன்னா மேலெல்லாம் இது வெந்துடும் சீக்கிரம், உள்ளே வெந்திருக்காது. இப்போ ஒன் சைடாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது போல் வடிகரண்டியை வச்சு நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்குவோம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். எல்லா வடையும் பார்த்திங்கன்னா நான் பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வடையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பச்சை பட்டாணி வடை ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்துருக்கு ஃபீட்பேக்கில் கமெண்ட் மறக்காமல் போடுங்க. லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.